அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப தூம் இர்வாவிலே அந்த ஒன்று சேர்ந்த அந்த கிளர்ச்சி கூட்டம் மதீனா நோக்கி வர்றாங்க. வருகிற போது எல்லா ஏற்பாடும் எல்லா தயாரிப்பும் எப்படி அதை எதிர்கொள்வது, பிரச்சனைகள் வந்தால் நம்ம எப்படி கையாளணும், அந்த நேரத்தில் நம்ம எப்படியான செட்டப் எல்லாம் செய்யணும் என்ற ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி ஒரு திட்டத்தோடு தான் இப்போ அவங்க மதீனா நோக்கி மறுபடியும் உள்ள வர்றாங்க. வருகிற போது இவங்க வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை சந்திச்சு பேசுறாங்க. நீங்க எப்படி எங்களோட நல்ல மாதிரி பேசிட்டு எங்களுக்கு பின்னால் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பி எங்களை கொல்ல சொல்றீங்க, சிலுவையில் அறைய சொல்றீங்க, இதெல்லாம் நியாயமா, இப்படி நடந்து கொள்ளலாமா, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை எங்களுக்கு செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களோட இவங்க பேச்சுவார்த்தைகள் நடத்துறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள், இந்த கடிதத்தை நான் எழுதவில்லை, யார் எழுதினது என்றும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார்கள். ஹலீஃபா உஸ்மான் அலி என்ன சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் மீது சத்தியமாக இதை நான் எழுதவும் இல்லை, இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, எவனோ ஒருவன் எழுதி இது அரச கடிதம் மாதிரி இதை அவன் வெளியிட்டு இருக்கிறானே தவிர இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியாக சொன்னார்கள். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதன் மூலமாக சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்ட ஒரு மனிதர், சுவர்க்கவாதின்னு சொல்லப்பட்ட ஒரு மனிதர், சமூகம் அவரை மதிக்குது, அப்படி ஒட்டுமொத்த மதீனத்து மக்களும் மதிக்கிறார்கள், எல்லாரும் மதிக்கிறார்கள். இந்த கிளர்ச்சி செய்யக்கூடிய கூட்டத்தை தவிர மொத்த சமூகமும் அவரை நம்புது. ஆனால் இவங்க நம்பல. ஏன்னா அவங்க நம்புற நோக்கத்தோடு வரலையே, கலீஃபாவுக்கு ஒரு முடிவு காணணும் என்ற நோக்கத்துல தானே வந்தாங்க. எனவே இப்ப இவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க எழுதின கடிதம் தான் அப்படின்னு சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு உறுதியா மறுத்து விட்டாங்க. அப்ப அவங்களும் கூட சத்தியமிட்டு இது நிரூபிக்கல. ஒருத்தர் வந்தாரு மதீனாவிலிருந்து, வந்தவர் யார், அவர் எப்படி உங்களிடத்துல வந்தார், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லல. அவங்க நிரூபிக்கிறதுக்கு அவங்க தயாராகல. கடிதம் என்ற ஒன்ற போலி கடிதத்தை வச்சுக்கொண்டுதான் இவ்வளவு பிரச்சனையும் பண்ணினாங்க. அப்ப இந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதுல உள்ள சூழ்ச்சி புரிந்து விட்டது. இந்த கூட்டம் வந்து இப்படி பேசுறாங்க, இப்படி நடக்கிறாங்க என்ற இந்த சூழ்ச்சி என்ன என்று அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அப்போ அவங்க கேட்டாங்க, கூஃபா வாசிகள், அந்த கிளர்ச்சி கூட்டத்தில் வந்தவர்கள் கூஃபா வாசிகள் இருக்கிறார்கள், பசரா வாசிகள் இருக்கிறார்கள், எகிப்து வாசிகள். இப்போ மூன்று ஊர்ல இருந்து வந்தவங்க தானே எல்லாம் அப்துல்லா இப்னு சபாவுடைய கையாட்கள், கூலிப்படைகள், பயங்கரவாதிகள் அல்லது கிளர்ச்சியாளர்கள். இப்போ இவங்க தான் இதுக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்க என்னோடு வந்து ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினீங்க, என்னோட பேச்சுவார்த்தை நடத்தி என்னோட கதைச்சி விட்டு நீங்க திருப்தியோடு தான் மதீனா விட்டு வெளியே போனீங்க. போகும்போது நீங்க கூஃபாவுக்கு போற ஒரு வழி இருக்குது, பசராவுக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்குது, எகிப்துக்கு போறதுக்கு வழி இருக்குது. மூன்று சாராரும் மூன்று வழியில தானே போகணும். அது எப்படி நீங்க எல்லாம் ஒரு இடத்துல வந்து ஒன்று சேர்ந்தீங்க, நீங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய இடத்துல எப்படி இந்த கடிதம் வந்து உங்களோட கைக்கு மாட்டியது அப்படி என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். வெவ்வேறு திசையில போன நீங்கள் எப்படி இந்த எகிப்து வாசிகளை சந்திச்சிங்க, நீங்க எப்படி கூஃபா வாசிகளை சந்திச்சிங்க, நீங்க எப்படி பசரா வாசிகளை சந்திச்சிங்க, மூணு பேர் இப்ப நீங்க எல்லாம் அப்படியே ஒன்றா தானே சேர்ந்து வர்றீங்க, ஆனா உங்களோட பயணம் மூன்று திசையில தானே போயிருக்கும், அது எப்படி நீங்க எல்லாம் ஒரே நேரத்துல செட் ஆகி இப்படி பேசி இந்த மதீனா நோக்கி வந்தீங்க என்ற அடிப்படையில அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். கேட்டவுடனே அவங்க பதில் சொல்ல முடியாம திக்குமுக்காடினாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா அலி ரலியல்லாஹு மிக நேர்த்தியாக அறிவுபூர்வமாக அவங்களோட இப்ப பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பசராவுக்கு போனவர் ஒரு பக்கம், எகிப்துக்கு போனவர் ஒரு பக்கம், மத்த பக்கம் போனவர்கள் எல்லாரும் போகக்கூடிய ஒரு இடத்துல நீங்க எப்படி சேர்ந்தீங்க, உங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும் என்ன போல அது அவங்களுக்கு அவங்களோட முகம் மூடி கிழிக்கப்பட்டது. ஆனாலும் அவங்க பிடிவாதமாக இருந்தாங்க. இல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், இது கலீஃபா செஞ்ச சூழ்ச்சி தான், எனவே நாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டாம முடிவு பார்க்காம மதீனா விட்டு நாங்க போக மாட்டோம்னு சொல்லி அவங்க அதுலதான் மதீனாவிலே அப்படியே தங்கி நிற்க ஆரம்பித்தாங்க. தங்கி நிற்கிறது சாதாரணமாக இல்லை. அந்த மதீனாவை வந்து கலீஃபா உஸ்மான் அலி வீட்டை முற்றுகையிடுகிற வகையில அவங்க ஒரு போராட்டமாக அதை அமைத்தாங்க. அப்ப தொடர்ந்து மதீனாவில் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுற மாதிரி, உஸ்மான பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சொல்ற அந்த எதிர்ப்பை கொண்டு வந்த மாதிரி அவங்க அப்படியே அந்த போராட்டத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டவர்களாக சுமார் 40 நாட்கள் மதீனாவிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கிளர்ச்சி குழுவால் சிறைபிடிக்கப்பட்டது போல அவங்களோட வீடு முற்றிலுமாக இங்கு முற்றுகையிடப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.